அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எங்களுடைய ஆர்ஐ இன்ஸ்டிடியூட் நேயர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் நிறைய புதிய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நாங்கள் உங்களுக்காக வேண்டி தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய வீடியோலையும் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐவேளை தொழுகைகளுடைய, அதாவது நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் பார்த்துருந்தோம். இந்த ஐவேளை தொழுகைகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய உள்ளத்துக்கும் எங்களுடைய ஆன்மீகத்துக்கும் என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும், அதோடு சேர்த்து சயின்டிஃபிக் ரீதியாக இந்த தொழுகைகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும் நாங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நேற்று முழுமையாக 5 நேர தொழுகைகளையும் தனித்தனியாக சொல்கிறதுக்கான நேரம் போதாமையின்மையால் இன்றைக்கு பேலன்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த 3 தொழுகைகளையும் தனித்தனியாக டீட்டெயில்டாக நாங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நாங்கள் வீடியோ உள்ளுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற தொழுகை என்ன அப்படின்னு பார்த்தால் அஸ்ர் தொழுகை. ஓகே, இந்த அஸ்ருடைய தொழுகையை பற்றி என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது இஸ்லாத்தில் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்ப்போம், சரியா? ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், யார் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அனைத்து நற்செயல்களும் வீணாகிவிடும் அப்படின்னு புகாரில் 553வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நவுது பில்லா, அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கணும். ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், யார் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவரின் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவர் போலாவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹதீஸ் புகாரில் 552வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 626வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நவுது பில்லா, அல்லாஹு தாலா எங்களை இந்த ஒரு விஷயத்துலேருந்தும் கட்டாயம் பாதுகாக்கணும். குடும்பத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் உழைக்கிறதுக்கு போகிறோம், செல்வத்தை பெருக்கிறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் போகிறோம், அதையே இழந்தவர் போலாகி விடுவார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அசர் தொழுகையை விடுறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நஷ்டம்ன்றதை பார்த்தீங்களா? எங்களோட குடும்பத்துக்காக வேண்டித்தானே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே என்ன? ஓகே, அதே மாதிரி நாங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த அசர் தொழுகையுடைய ஆன்மீக நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளுடைய முக்கிய நேரத்தில் தான் இந்த அசருடைய தொழுகை அமைந்திருக்குது. அதாவது இப்போ என்ன ஒரு வேலையாக இருந்தேன்னு சொன்னாலும் நாங்கள் தொழுறத்தின் மூலமாக எங்களுக்கு இறை நம்பிக்கை நிலைநாட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கலாம், மன்னிப்பும் அருளும் எங்களுக்கு கிடைக்குது. அதாவது இப்போ 2 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன அசருடைய தொழுகையை நாங்கள் தவற விடாமல் இருக்கிறது அல்லாஹுடைய அருளை எங்களுக்கு தர்றதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஆன்மீக நன்மைகளில் மூன்றாவது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். தினசரி எங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கட்டுப்பாட்டை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. அதாவது தொழுகை மன அமைதியையும் கட்டுப்பாட்டையும் எங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் உடல் ரீதியான நன்மைகள். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய சோர்வை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் வேலை பளுகளுக்கு மத்தியில் இருப்போம், நிறையவே வேலைகள் செஞ்சு கொண்டிருப்போம். அசருடைய நேரம் எங்களுக்கு அதிகமானவர்கள் வேலை பளுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ இந்த டைம் நாங்கள் அஸ்ருடைய தொழுகையை தொழுகிறதுக்காக வேண்டி நாங்கள் உல்லு செஞ்சு தொழுது எங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறது எங்களுடைய மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த தொழுகை எங்களுக்கு என்ன செய்து உதவி புரியக்கூடியதாக இருக்குது. அதாவது தொழுகையில் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய உடல் இயக்கங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து எங்களுடைய சோர்வை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உடல் ரீதியான நன்மைகளில் மூணாவது ஒரு விஷயத்தை பார்க்கலாம், மன அழுத்தத்தை குறைவடைய செய்யுது. அதாவது நிறைய ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் தொழுகை அது மாதிரி ஆன்மீக செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால் அது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி எங்களுடைய மனநலனுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி த ஜேர்னல் ஆஃப் பிஹேவியரல் மெடிசனால் 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி உடல் ரீதியான நன்மைகளில் நான்காவது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல்களில் எங்களுக்கு கவனமும் அதே மாதிரி அந்த செயலுடைய செயல்திறனையும் அதிகரிக்கக்கூடியதாக இந்த அசருடைய தொழுகை எங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த அசருடைய தொழுகை எங்களுடைய மனதை ஒரு கேந்திரமாக வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய செயல்திறன்களை ஒரு
முன்னேற்றம் உடையதாக எங்களுடைய செயல்களை வந்து நாங்கள் நல்ல முறையில் செய்கிறதுக்கு வந்து உதவக்கூடியதாக இந்த அஸ்ருடைய தொழுகை வந்து எங்களுக்கு உதவி செய்து அப்படின்றதையும் நாங்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக இந்த அஸ்ர் தொழுகையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அஸ்ர் தொழுகையானது பிற்பகல் நேரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஓய்வாக இருக்குது. அதே மாதிரி ஆய்வுகளின்படி இந்த நேரத்தில் வந்து தொழுறத்தால் எங்களுடைய மனச்சோர்வு குறைவடைந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளினுடைய திறன் வந்து மேம்படக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளோ ஒரு அழகான வழியை வந்து எங்களுக்கு காட்டியிருக்கிறான் பார்த்தீங்களா? ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அசர் தொழுகை அப்படின்றது வந்து வெறும் ஒரு கடமையாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஆன்மீகத்தையும் உடல் நலத்தையும் எங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிபாடாக இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் விலகி கொண்டிருப்போம். அதே மாதிரி இந்த அசருடைய தொழுகை வந்து ஒருவருடைய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தக்கூடியதாகவும் அவர் வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் வைக்கக்கூடிய ஒன்றாகவும் வந்திருக்குது. இதன் மூலமாக எங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நடத்தி செல்றதுக்கு முடியுமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மகரிபுடைய தொழுகை. இந்த தொழுகையும் வந்து எங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறையவே நன்மைகளை வந்து தரக்கூடியதாக இருக்குது. அதில் முதலாவதாக நாங்கள் ஆன்மீக ரீதியான நன்மைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய அருளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த மகரிபுடைய தொழுகை எங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த மகரிபுடைய தொழுகையானது வந்து இறை நேசத்தை எங்களுக்கு அதிகரித்து தரக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இறைவனுடைய மன்னிப்பை வந்து எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகையாகவும் இந்த மகரிபுடைய தொழுகை வந்து இருக்குது. அதாவது மகரிப் தொழுகையானது எங்களுடைய பாவங்களை நீக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு தொழுகையாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக நன்மைகள்ல மூன்றாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த தொழுகையின் மூலமாக எங்களுடைய மனதிற்கு வந்து அமைதியும் அதே மாதிரி எங்களுடைய இறை நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த மகரிபுடைய தொழுகை வந்து எங்களுக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து மகரிப் தொழுகையுடைய உடல் ரீதியான நன்மைகளை வந்து பார்க்கலாம். அதுல முதலாவது ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு மன அமைதியை வந்து தருது. அதாவது இந்த மகரிப் தொழுகை வந்து எங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதியை தாரத்தோட எங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். எங்களுடைய தசைகளுடைய நெகிழ்வுத்தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து தொழுகிற டைமுக்கு தக்பீர் கட்டுவோம், ருக்கு செய்வோம், சுஜூதுக்கு போவோம், அத்தஹியாத்தில் இருப்போம், சலாம் கொடுப்போம். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த தொழுகையுடைய உடல் இயக்கங்கள் எங்களுடைய இரவு நேரத்துக்கு முன்னராக எங்களுடைய தசைகளை வந்து நெகிழ்ச்சியுடையதாக வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுது, உதவக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அதாவது நிறைய ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மன அழுத்தம் அதே மாதிரி வந்து கவலைகளை குறைக்கிறதுக்கு வந்து இந்த தொழுகைகள் வந்து முக்கியமான ஒரு பங்காற்றுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை வந்து தி ஜேர்னல் ஆஃப் பிஹேவியரல் மெடிசனால 2018 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வினுடைய முடிவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான்காவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சோர்வை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதாவது ஒரு நாள் முழுக்க நாங்கள் வந்து உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்களோட தொழுகைகளை தொழுகிறதன் மூலமாக, இந்த மகரிபுடைய தொழுகையை வந்து தொழுகிறதன் மூலமாக எங்களுடைய மனதையும் உடலையும் வந்து புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்றதுக்கு இந்த தொழுகை வந்து எங்களுக்கு என்ன செய்து உதவி புரியக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய உணவுடைய சரியான ஒரு செரிமானத்துக்கு இந்த மகரிபுடைய தொழுகை எங்களுக்கு மிச்சமே உதவக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதாவது தொழுகையில வந்து உடல் இயக்கங்கள், அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள் வந்து செய்வோம் தொழுகையிலேன்னு. ஸோ அந்த உடல் இயக்கங்கள் என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுடைய இறைப்பையுடைய செயல்பாட்டை தூண்டி எங்களுடைய செரிமானத்திற்கு பயனுள்ள ஒன்றாக வந்து இருக்குது. எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஏன்னா ஸோ இது மாதிரி நிறைய இறைப்பை சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மகரிபுடைய தொழுகை வந்து எங்களுக்கு என்ன செய்து இலகுவாக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த மாலை நேர தொழுகை அப்படின்றது வந்து எங்களுடைய மனச்சுமைகளை குறைத்து எங்களுடைய இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், இரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து இன்றைக்கு வந்து சமூகத்தில்
சமூகத்தில் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த மகரிபுடைய தொழுகை வந்து எங்களுக்கு என்ன செய்து கட்டுப்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உடல் ரீதியான நன்மைகளில் 7வது விஷயத்தை வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய மனச்சோர்வை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆராய்ச்சிகளின் படி மாலை நேர தொழுகைகள் அப்படின்றது வந்து எங்களுடைய மனச்சோர்வை குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஜேர்னல் ஆஃப் ரிலீஜன் அண்ட் ஹெல்த்தால 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வினுடைய அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த மகரிபுடைய தொழுகையை பத்தி சயின்டிபிக் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த மாலை நேர ஆன்மீக செயல்பாடுகள் அப்படின்றது வந்து ஒரு நபருடைய மனச்சாந்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தி ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜி இதில் வந்து வெளியான ஒரு ஆய்வின் அடிப்படையில் மாலை நேர தொழுகைகள் அல்லது தியானம் வந்து ஒரு சிறந்த தூக்கத்துக்கும் புத்துணர்ச்சிகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த மகரிப் தொழுகை அப்படின்றது வந்து வெறும் ஒரு கடமையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆன்மீகத்தையும் உடல் நலத்தையும் வந்து எங்களுக்கு மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான தொழுகை, ஒரு சிறப்பான அமல் அப்படின்றத வந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி இது வந்து ஒரு முஸ்லீமுக்கு ஒவ்வொரு நாளையும் இறை நேசத்தோட முடிக்கிறதுக்கு உதவுறதோட அல்லாஹுடைய பாதுகாப்பையும் அருளையும் வந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழியாகவும் இருக்குது அப்படின்றத வந்து கட்டாயம் நாங்கள் எல்லாரும் நினைவில் வந்து வச்சுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஃபைனலாக நாங்கள் இஷாவுடைய தொழுகைக்கு வந்துட்டோம். இஷாவுடைய தொழுகையை பற்றி பார்ப்போம். இந்த தொழுகையும் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி ஹதீஸ்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, இஷா தொழுகையை ஜமாத்தோட தொழக்கூடிய ஒரு ஆள் வந்து இரவுடைய பாதியை வந்து தொழுகையில செலவிட்டவர் ஆவார். அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு ஆள் வந்து முழு இரவையுமே தொழுகையில செலவிட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல 656வது ஹதீஸாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான ஒரு அமல் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை வந்து நாங்கள் பார்க்கலாம். நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கக்கூடிய தொழுகைகள் வந்து 2. ஒன்று வந்து இஷாவுடைய தொழுகை, அதே மாதிரி வந்து ஃபஜ்ருடைய தொழுகை. இது ரெண்டுலையும் என்ன நலவு இருக்குது அப்படின்னு அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் ஊர்ந்தாவது தொழுகைக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ், அதாவது முஸ்லீம்ல 651வது ஹதீஸாகவும் இப்னு மாஜால 797வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா வந்து பாதுகாக்கணும் இந்த நயவஞ்சர்களுடைய கூட்டத்தில் இருந்து. உங்களுக்கு தெரியும் நயவஞ்சகர்கள்னு சொன்னால் யாரு, அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களில் இருந்து எங்களை வந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகையை வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக வந்திருக்கணும். இதோடைய நலவுகள் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஊர்ந்தாவது பெய்த்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கதாக எவ்வளவு ஒரு நன்மை மிக்கதாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஸோ அதே மாதிரி இஷாவுடைய தொழுகையுடைய ஆன்மீக நன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது ஒரு விஷயம், எங்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்குது. அதாவது இஷா தொழுகையை முடித்ததுக்கு பிறகு தூங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம், எங்களுக்கு மன அமைதி கிடைக்குது. அதாவது இரவு நேர தொழுகை வந்து ஒரு முஸ்லீமுடைய நாளாந்த செயல்பாடுகளை வந்து நிறைவு செய்யறதோட அவனை வந்து ஒரு இறை நேசத்தோட தூங்குறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ பகல் முழுவதும் வந்து அவங்க செஞ்ச பிழைகளை அதே மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு செயல்களை வந்து நாங்கள் உணர்ந்து எங்களுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த இஷாவுடைய தொழுகை வந்து எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் இந்த இஷாவுடைய தொழுகை மூலமாக எங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் முதலாவதாக எங்களுக்கு மன நிம்மதியையும் நல்ல தூக்கத்தையும் தரக்கூடியதாக இந்த இஷாவுடைய தொழுகை இருக்கிறது. அதாவது இஷா தொழுகையை வந்து நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றத்தின் மூலமாக எங்களுடைய மன அழுத்தம் குறைந்து எங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஸோ இந்த இஷாவுடைய தொழுகையை வந்து சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அழகான ஒரு தூக்கத்தை அமைதியான ஒரு தூக்கத்தை எந்த விதமான மன அழுத்தங்களும் இல்லாத நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த இஷா தொழுகையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு முடியுமானதாக இருக்கும். அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இந்த இஷாவுடைய தொழுகை வந்திருக்குது. அதாவது தொழுகையில் வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தொழுகையில் வந்து எங்களுடைய உடல் இயக்கங்கள் வந்து இரவு நேரத்திலேயும் எங்களுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போ 5 நேரமும் நாங்கள் வந்து எங்களுடைய உடலை அசைத்து அசைத்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நைட்டில் தூங்குகிற டைமுக்கு எங்களுடைய உடல் வந்து சுறுசுறு
சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, எங்களுடைய இரத்த ஓட்டம் வந்து மேம்படுறதுக்கு இந்த இஷாவுடைய தொழுகை வந்து எங்களுக்கு மிச்சமே உதவக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது உடல் ரீதியான நன்மைகளில் 3வது மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது தொழுகை, தியானம் போன்ற விஷயங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். த ஜேர்னல் ஆஃப் பிஹேவியரல் மெடிசனால 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையின் முடிவு தான் இது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், தசைகளுடைய இயக்கத்தையும் வந்து இந்த இஷாவுடைய தொழுகை எங்களுக்கு மேம்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. அதாவது நீண்ட நேரம் நாங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்போ சுபகுகளும் நாங்கள் பகலில், ஈவினிங், மகரிப் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வேலைகள் வந்து நீண்ட நேரமாக இருக்கும். ஸோ அந்த நீண்ட நேர வேலைக்கு பிறகு எங்களுடைய இந்த தொழுகை மூலமாக எங்களுடைய உடல் தசைகள் வந்து இயக்கத்தை பெறக்கூடியதாகவும் எங்களுடைய உடலுக்கு ஒரு அமைதியை தரக்கூடியதாகவும் இந்த இஷாவுடைய தொழுகை எங்களுக்கு இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த இஷா தொழுகையுடைய அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், இந்த இஷா தொழுகையானது எங்களுடைய மன அமைதியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் எங்களுடைய தூக்கத்தை வந்து சிறந்ததாக மாற்றுறதுக்கும் சீரானதாக அமைக்கிறதுக்கும் இந்த இரவு நேர ஆன்மீக செயல்பாடுகள் வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. தி ஜேர்னல் ஆஃப் ஸ்லீப் ரிசர்ச் இதில் வெளியான ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து தூங்குறதுக்கு முதல் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறது வந்து நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு எங்களுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நாங்கள் இந்த இஷாவுடைய தொழுகையை தொழுகிறோம், அதே மாதிரி வந்து இப்போ தூங்க போகிறதுக்கு முதல் நாங்கள் எங்களை முஹாசபா செஞ்சு கொள்கிறோம். கட்டாயம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வந்து முஹாசபா செஞ்சு கொள்ளணும். அதாவது என்னது, சுய விசாரணை வந்து செஞ்சு கொள்ளணும். இது வந்து எங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றத்துக்கு வந்து மிகவும் உதவி புரியக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சுய விசாரணை முஹாசபா வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரியே நாங்கள் இப்போ இந்த இஷாவுடைய தொழுகையை வந்து வெறுமையான ஒரு கடமையாக மட்டும் பார்க்காம அது வந்து ஆன்மீகத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்றத வந்து நாங்கள் விலகிக் கொள்ளணும். ஒரு நபருடைய அன்றைய நாளை வந்து இறை நேசத்தோட முடிக்கிறதுக்கு உதவுறத்தோட நிம்மதியான ஒரு நல்ல தூக்கத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு தொழுகையாகத்தான், ஒரு செயல்பாடாகத்தான், ஒரு அமலாகத்தான் இந்த இஷாவுடைய தொழுகை இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே தான் இந்த தொழுகை அப்படின்றது வந்து ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இது அல்லாஹுடைய கட்டளையாக மட்டும் இல்லாமல் எங்களை ஒழுக்கம், சமாதானம், அதே மாதிரி வந்து இறைநேசம் உடையவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த வணக்கமாகவும் தான் இந்த தொழுகை அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த தொழுகையை பற்றின ஒரு உணர்வை வந்து வளர்த்து அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு காட்டி தந்த வழியில எங்களுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்தி செல்றதுக்கு முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். ஸோ இந்த தொழுகை அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும், தொழலாட்டி பாவம் கிடைக்கும், தொழாதவர்களுக்காகவே நரகம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் தொழுறத்தின் மூலமாக ஏன் எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் உங்களுடைய வந்து ஷேர் பண்ணி இந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் லேர்னிங்குடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்திய வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் until then stay tuned. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.